Hi friends, Independence Day craft தான் பார்க்குறோம். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளாக் கலரில் நான் வந்து கலர் பேப்பர் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து மூணையுமே ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு பெருசாக, ஒயிட் அதோட சின்னதாக, அதே மாதிரி க்ரீன் அதோட சின்னதாக, அந்த மாதிரி மூணையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஃபெவிக்கல் எடுத்து இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆரஞ்சு கலரோட சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடுறேன், கேப் விட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் இதில் சென்டரில் நம்ம இந்த மாதிரி கேப் விட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ ரெடி பண்ணதை இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பிட்டு சென்டரில் இந்த மாதிரி மடிச்சிட்றேன். மடிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம விசிறி மடிப்போம்ல, இந்த ஷேப்புக்கே வந்து நான் ஃபுல்லாக வந்து மடித்து எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைடில் திருப்பி மடிக்கணும் ஃபுல்லாக. லாஸ்ட் எட்ஜில் வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடுறேன். இதை வந்து ஒட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக சென்டரில் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இந்த எட்ஜில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் இந்த மாதிரி சைடில் நம்ம வந்து ஒட்டிடுறேன். நமக்கு வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நான் வந்து எல்லா இதுவுமே வந்து ஒட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து அக்ராலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ண இந்த ஹார்ட் இதை வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி பேக் சைடில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒன்று ஒன்றா ஒட்டுறேன். ஒவ்வொரு இதாக இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து சுற்றிலையும் ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் இருக்க கேப்புக்கு நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த சென்டரில் அந்த கேப் இருக்குல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில், அந்த இடத்துல வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். எல்லா இதுலேயும் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கேப்லலாம் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டோன்ஸை. இப்போ இந்த மாதிரி மெலிசான அட்டையில் நான் இந்த மாதிரி ரெண்டு இது வந்து ஈக்குவல் சைஸ்க்கும் ஒன்று சின்ன சைஸ்க்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ண இந்த இதில் கீழே இந்த மாதிரி ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி நான் மூணையும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து சென்டரில் இதை வந்து ஒட்டிட்டேன். அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா சிம்பிளான இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.